நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹார்ட் ஷேப் நியான் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அலைட்மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ரேஷியோ வந்து 4:5 வச்சுட்டு ரெசல்யூஷன் 1080p இருக்கட்டும். ஃப்ரேம் ரேட் 60 fps வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கில் வச்சுக்கோங்க. நம்ம பிளாக்லேயே தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஒரு எலமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு அந்த ஹார்ட் ஷேப் நியான் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கங்க. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அலைன் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. லென்த்தாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதை நான் 30 செகண்ட் வரையும் கொடுத்துருப்பேன். இப்போ அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு என்ன நேம் அடிக்கணுமோ அந்த நேம் அடிச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு நேம் அடிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு செகண்ட் நேம் அடிச்சுக்கோங்க. கலர் வந்து ஒயிட் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து ஒரு 20 வச்சுருங்க. ஃபாண்ட் வந்து இதுக்கு நான் கீழே தந்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வீடியோவுக்கு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க 30 செகண்ட் வரையும். கரெக்டாக லைன் பண்ணி வச்சுக்கோங்க. லைன் பண்ணி வச்சுட்டு இதில் நான் ஒரு பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த பிஎன்ஜி இமேஜும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டும் நான் கொடுக்குறேன். இதில் F5 பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹார்ட் ஷேப் ஆட் பண்ண போகிறோம். கலர் ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. தெரியும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அதை அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு இதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இங்கே அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு F கிளிக் பண்ணிக்கோங்க. அதே F தான். இப்போ வந்து லீஃப் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபாண்ட்டை நான் கீழே தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்லேயே ஃபஸ்ட்டே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லைன் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இது ஒரு டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட் லேயரை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக இந்த எஸ்ஸில் அலைன் பண்ணிக்கோங்க. என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ரெண்டு இதுவுமே எல்லாத்தையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு என்ன கலர் சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ சூஸ் பண்ணுறேன். இங்கே செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைரெக்ஷன் எந்த இது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு எல்லோ கொடுத்துங்க. சேஞ்ச் பண்ணிக்கங்க. கரெக்டாக அலைன் பண்ணிக்கங்க. அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் ஆகலைட்னா அலைன் பண்ணிக்கோங்க. இங்கே பிஎன்ஜி இமேஜை மேலே கொண்டு வந்துடுங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா லீஃப் நோடு தனியாக அது தனியாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது மேலே இருக்கிறது லீஃபு. இங்கே கீழே ஹார்ட் ஷேப் எஃபெக்ட்டு. இந்த கீழே இருக்கிற எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டூப்ளிகேட் லேயர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃப் லேயர் இருக்குல்ல, அந்த எஃப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நிறையா லெட்டர் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறையா ஹார்ட் ஷேப் எஃபெக்ட்லாம் தெரியும். கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எல்லாம் ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கிறேன். 2 சைடும் நான் அலைன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இதையும் அலைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு வேறு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஷேப் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே அகைன் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணிட்டேன். சாங் ஆட் பண்ணிட்டு இந்த எல்லையரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு என்ன கலர் சூஸ் பண்ணுவோம் அந்த கலர் சூஸ் பண்ணி அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரொட்டேட்டில் என்ன கலர் சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு என்ன கலர் சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் 30 செகண்ட் வரையும் வீடியோ இதில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க.